ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை வரைக்கும் போனது வந்து ஒரு 2000 பேர் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சு. அந்த 2000 பேர் தான் தொடர்ந்து கடைசி வரைக்கும் வந்தாங்களே தவிர இங்கே 2000 இங்கே 2000 இங்கே 2000 மொத்தமாக 22,000 பேர் இருந்தாங்க, 2 லட்சம் பேர் இருந்தாங்க கிடையாது. அந்த வண்டி அந்த கூட்டம் அப்படியே டிராவல் பண்ணுது. முன்னாடி ஒரு 3 கார் போகுது. வழிநடிகளும் கூட்டம் இருந்ததானே இதை பார்க்க கட்டாயம் போகிறேன். அங்கே பார்க்குற எப்பயுமே நான் சொல்லி ஸ்தம்பிக்குது. நீங்கள் டிராஃபிக் ஜாம் பற்றி பேசுகிற 4 மணி நேரம் ஆகுது. அதுக்காக நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து என்ன, நம்ம யார் டிராவல் பண்ணுறாங்க கூட முன்னாடி 3 கார் போகுது சரிங்களா. அதில் வந்து கட்சிக்காரங்க நடந்து போகிறாங்க. அதில் மாவட்ட செயலாளர் மாதிரி 2 பேர் வேட்டி சட்டை கட்டு போகிறாங்க. அவங்க வந்து ரொம்ப மெதுவாக அவங்க வந்து ஜானவாச ஊர்வலமாக நடத்திட்டு போகிறாங்க. அவங்க காருக்கு முன்னாடி அவங்க நடக்கிறாங்க. அப்போ நடக்கிறதுக்கு பின்னாடி தானே கார் போக முடியும். அப்போ அவர்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரியலூருக்கு ஒரு போனார். நீங்கள் விஷுவல் எடுத்து பாட்டுங்க, நீங்களே பாருங்கள், உங்கள் சேனலில் போடுங்க. அரியலூருக்குள்ளே போகும்போது டிராஃபிக் ஜாம் ஆகவே இல்லையே. அது கரெக்டாக பக்கத்தில் நெருங்கி போகிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உங்களுக்கு ஹைவேஸ் பூரா போனார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் பார்க்குற ஹைவேஸில் யாரும் வர மாட்டாங்களா? அப்போ நீங்கள் காரை வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா மக்கள் கூட மாட்டாங்க. நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக 3 பேர் முன்னாடி நடக்க வச்சுட்டு பின்னாடி 3 காரை வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வரும்போது ஸ்லோவாக தான் போகும். ஸ்லோவாக போனால் விஜய் போகிறாருன்னா ஏன் சும்மா போயிட்டு யார் விடுவாங்களா? எல்லாரும் நான் போயிட்டு பார்ப்பேன். விஜய் போகிறாரு பார்க்குறது எனக்கு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்படியே தான் இருக்கிறாரா, சேப்பதாக இருக்கிறா, உயரமாக இருக்கிறாரா, நான் எல்லாருமே பார்ப்பாங்க. அதில் நோ டவுட்.